அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமியில இருந்து. ஸோ நீட் ரிசல்ட்டை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்கேம் நடந்திருக்கு. ஓஎம்ஆர் சீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களோட சீட்டை வந்து கொடுக்கல, வேற சீட் கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் சீட்ல வந்து சேட் ஆயிருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மார்க் வரல, இல்ல வந்து ஓஎம்ஆர் சீட்ல இருக்கிறதுக்கும் மார்க்குக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒரு 2 நாளாவே வந்து ஓடிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸ் தான் இதெல்லாமே. என்ன போட்டு ஓஎம்ஆர் ஸ்கேம் எக்ஸ்போஸ்டு, நீட் ரிசல்ட் கான்ட்ரவர்சி, லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் ரெடியூஸ்டு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தின இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்டிஏ அதுக்கான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதை என்னன்னு பார்த்தலாம். ஸோ அந்த நோட்டீஸ் தாங்க இது. என்டிஏல இருந்து வந்திருக்கிறது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, பப்ளிக் நோட்டீஸ். சப்மிஷன் ஆஃப் ஃபேப்ரிகேட்டட், digitally altered or AI generated OMR answer sheets and score cards by candidates of NEET UG 2026 and consequences under the Public Examinations Prevention of Unfair Means Act 2024 and other laws. ஸோ இது ஃபேப்ரிகேட்டட் அப்படின்னா புனையப்பட்டது, இது உண்மையானக்கு மாறாக புனையப்பட்டது அப்படிங்கிறதா ஃபேப்ரிகேட்டட். தென் டிஜிட்டலி அல்டர்டு, ஸ்கேன் பண்ணி இல்லை இது பண்ணி மாத்தாங்க. அது ஏஐ ஜென்ரேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா இப்படி வேணும்னு கேட்டோம்னா ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி ஸ்கோர் கார்ட்ஸ் பை கேண்டிடேட்ஸ் ஆஃப் நீட் யூஸ் அண்ட் கான்ஸ்டியூன்சி அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2024 ஆக்ட் பிரகாரம் அதுக்குள்ள ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதே அதுல எல்லாமே வர்றது. Result, a number of proposals have been received from candidates from person purporting to act on behalf alleges that the OMR is completely against the roll number. இதெல்லாமே இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இது the pattern of application that have been observed include but are not limited to. என்ன பண்ணணும்? not limited to the following. In the first, digital regeneration of the printed portion of the OMR sheet by AI-based image tools, which produces distinctive typographical distortions on parts of the sheet that were pre-printed by the agency and cannot be altered by any candidate with a pen, such as the top of sheets instruction. அதாவது இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பென் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆல்டர் பண்ண முடியாது அப்படிங்கிறதால டிஜிட்டலா ஏஐ பேஸ்டு டூல்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி இது பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. Top of the sheet is the column headers over the response grid, the serially printed questions numbers, the candidate declaration paragraph and the field labels. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்ததுல பாத்தீங்கன்னா இந்த சீரியல் நம்பர், இது வேற சீரியல் நம்பர் இருக்கு. ஓஎம்ஆர் வந்து கொடுத்துருக்கிறது ஒண்ணு, இதுல ஆன்சர் வந்திருக்கிறது ஒண்ணு. ஓஎம்ஆர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர்ல வந்து ஒரு இது வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ண ஸ்கோர் கார்டுல வந்து பாத்தீங்கன்னா 600 மார்க் இருக்கு. செகண்ட் டிக்ளேர் பண்ணல 177 மார்க் தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. அவங்க வித் ப்ரூஃபோடய வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் காட்டிட்டு இருக்காங்க. பட் அது எப்படி பண்றாங்கன்னு புரியல. இது வந்து பாத்தீங்கன்னா என்டிஏக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. சோ என்டிஏ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அது அவங்க கிட்ட இருக்க டீடைல்ஸ். இப்போ உங்களோட ஓஎம்ஆர் இருக்குன்னா அது வந்து டிஜிட்டலி வந்து ஸ்டோர்டு. ஓகேங்களா? உங்களுக்கு உங்களோட இமெயில்ல அனுப்பிச்சிருக்காங்க. உங்க லாகின்ல போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிய போகுது. சோ அப்படி இருக்கப்போ அது எல்லாமே வெரிஃபை பண்ணிருக்காங்க. வெரிஃபை பண்ணி பார்த்தல இவங்க அனுப்பிச்சதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. So candidates and their guardians are further advised that the creation, possession, use, submission or circulation of a fabricated, digitally altered, AI generated or otherwise forged OMR answer sheet, score card or any other public examination document, whether for the purpose of seeking a re-evaluation or for securing admission or of amplifying an unfounded grievance in the public domain, constitute a cognizable offense under the public examinations. So இந்த மாதிரி ஆக்சுவலி லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர்ஸ்மே இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆல்டர்ட் சீட்ஸ் வந்து ஸ்கோர் கார்டை கொடுத்து ஜாயின் பண்ணது இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. லீகல் ஆக்ஷன் எடுத்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் நடக்கும், இதுதான் நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே இது அது ரிலேட்டட் தான். Organize the parents and guidance, coaching institute consultant or any other persons purporting to advise candidates in the matter of the need to address or advise accordingly. This notice is issued in the public interest.
Nothing in this notice affects the right of any candidate to raise a genuine grievance through the prescribed channel. Any candidate who is of the view of that OMR and seat held against his or her roll number contains a genuine error may submit a representative to the agency at the help desk address published on the agency website. அதாவது இப்படி ஃபேக்கா ஃபோர்ஜரியா பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு சைடு இருந்தாலுமே ஜெனியூனா இருந்துச்சுன்னா நீங்க சப்மிட் பண்ணுங்க, அதை வந்து நாங்க வந்து ஆன்சர் பண்றோம் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போர்ட்டல் இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த மெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுல பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அனதர் ஒன் நோட்டீஸ் அவங்களை எதை கொடுத்துருக்குது சோசியல் மீடியாவில் நான் சொன்னேன் இல்லைங்களா, யூடியூப்ல இல்லை வந்து இன்ஸ்டாவில் இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுத்துருக்கிறது தான். ஸோ அதில் நான் சொன்னது பால்கோட் அண்ட் சீரியல் நம்பர் டெக்ஸ்ட் புக்ல இருக்கும் அண்ட் கேண்டிடேட்ஸ் ஓன் நேம் அண்ட் parentage the candidates own hand together with the signature of thumb person. ஸோ இதெல்லாம் வச்சுதான் இது பண்ணிருக்காங்க. NTA verifies the records in all such cases. The position without exception is as follows. ஸோ தவறு நடக்கலன்ட்டு NTA சொல்றாங்க, தவறு நடந்திருக்குன்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல தவறு நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் எழுத ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்குமே அவங்களுக்கு தெரியும். இதுல வந்து நான் ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, ஸ்டூடெண்ட் வந்து சப்போஸ் சரியா எழுதியிருக்காங்க, அதுல கண்டிப்பா ஜென்யூனா தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து NTA-வை நீங்க வந்து அப்ரோச் பண்ணலாம், அதுல எந்த மாற்றமே இல்லை. பட் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து பேரண்ட்ஸ் வந்து நல்லா எக்ஸாம் எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரப்ப எக்ஸாம் வந்து நம்ம நல்லா எழுதல, மார்க் வரல அப்படிங்கிறதுக்கு ரீசன்ஸ் வந்து இல்ல இந்த மாதிரி மாறிடுச்சு, நான் எழுதுன சீட் ஒண்ணு இங்க வந்திருக்க சீட் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை நம்பிட்டு நீங்க வந்து சோசியல் மீடியாலயோ இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற யார்கிட்டயோ பப்ளிக்காவோ சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க மேல வந்து அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு NTA-வுக்கு நிறைய இருக்கு. லாஸ்ட் இயர் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. லீகலாவே ஒரு பொண்ணு போய் கோர்ட்ல போயிட்டு அப்புறம் கோர்ட்ல பார்த்துட்டு இல்ல இது வந்து ஃபோர்ஜரி பண்ணி தான் வந்து இதை ரெடி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நடந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இந்த மாதிரி கேசஸ் வந்து அப்புறம் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸஸ் வந்து கம்மி, வராத கேசஸ் நிறைய இருந்திருக்கு. ஏன்னா வந்து ஒன்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட் டிக்ளேர் ஆகி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கவுன்சிலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி மேட்டர்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஆர்பிக்காக எதெல்லாம் எந்த நியூஸ் எல்லாம் வந்து ஹைலைட்டா வந்து ரீச் ஆகுமோ அதை மட்டும் தான் இது பண்ணுவாங்க. ஆஸ் யூஸ்வல் சோசியல் மீடியாவும் அதே மாதிரி தான். ஸோ ஜெனியூனா போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவா ரீச் ஆகுது. இந்த ஃபேக்கா போடுறது தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபேக்கா போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதிட்டு இந்த மார்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பத்தி கவலைப்பட்டுக்குவாங்க மாட்டாங்க. பட் அதர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி நிறைய பேசிட்டு இருப்பாங்க. சரிங்களா, உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சா, உங்களுக்கு OMR மாதிரி வந்திருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இது பண்ணிக்காதீங்க. ஸோ ஜென்யூனா இருந்தா நீங்க வந்து ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதுல சொல்லியிருக்கிற விஷயம். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அது தேங்க்யூ.